27வது சங்கீதம் 27வது சங்கீதம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க, நம்ம கேட்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், போதுங்க, அதையே நாடுவேன். தாவீது ராஜா ஒரு குறிக்கோள் உடைய ஒரு மனிதன். இதை தான் நான் கேட்குறேன், இதை நோக்கி தான் நான் பயணம் செய்ய போகிறேன். தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? என்னுடைய ப்ரேயர் இதுதான், என்னுடைய ஆக்ஷன் இதுதான், செயல் இதுதான். இன்னைக்கு ஏன் நமக்கு வெற்றியை எட்டி பிடிக்க முடியலன்னா, எதுக்காக ஜெபிக்கணும்னே தெரியாமல் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், இல்லாட்டி ஜெபிச்சதுக்காகவே செயல்படாமல் போயிடுறோம். இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை பாதிக்கிறது. எதுக்காக ஜெபிக்கணும்? இப்போ உதாரணமாக சொல்கிறேன், என்னுடைய வீட்டில் நிறைய கவலைகள் எனக்கு இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா, இப்போ நான் எதுக்காக ஜெபிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம்? அந்த பிரச்சனை மாறுவதுக்கு ஜெபிக்கணும், அந்த கவலைகள் மாறுவதுக்கு ஜெபிக்கணும். நான் இப்போ எனக்காக என் வீட்டுக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு நான் வேற ஒருத்தவங்களுக்கு சுகமாகணும்னு வைராக்கியமாக பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சிட்டு இருந்தேன்னா அவங்க சுகமாவாங்க, ஆனால் என் வீட்டு பிரச்சனை மாறுமா? மாறாது. அப்போ என்ன செய்யணும்? எதை நம்ம கேட்கணும், எது முக்கியம், எது ஃபஸ்ட்டு வைக்கணும், எது ரெண்டாவது வைக்கணும், எதை மூணாவது வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புரிந்து கொள்ளுதல் உள்ளவர்களாய் செயல்படுறோம். இன்றைக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறேன். முதல் குறிப்பு என்னென்னா, நம்ம ஜெபிக்க வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, தேவ ஞானத்திற்காகவும் புத்திக்காகவும். நேற்று தினத்தில் என்ன சொன்னேன்? தேவ பிரசன்னத்துக்காக ஜெபிக்கணும், ரெண்டாவது பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி அதை தொடர்ந்து நம்ம அப்படியே பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவருடைய ஞானத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். அப்போ ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டால் அவர் நிச்சயமாக ஞானத்தை என்ன பண்ணுவாராம்? சம்பூரணமாக கொடுப்பார். ஒரு அல்லேலூயா. அப்போ ஞானம் என்ற வார்த்தை நமக்கு தெரிகிறது, ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் ஞானம்னா என்ன அப்படிங்கிற பொருள் கண்டுபிடிக்கணும்னா ஒரு 3 குறிப்புகளை அதுக்காக நீ எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 9:10 ஞானம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானம். கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கே மட்டும் இருக்கணும்? சர்ச்சில் மட்டும் இல்லை, நம்ம வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணும்போது இருந்தாலும் சரி, நம்ம ஒரு படித்து கொண்டிருக்கும் போது இருந்தாலும் சரி, படுத்து கொண்டிருக்கும் போது இருந்தாலும் சரி, எந்த நேரமும் 24 hours கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அது என்ன கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னா, ரெவரன்ஸ். தமிழில் பயம்னு வருது, ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ரெவரன்ஸ். ரெவரன்ஸ்னால் என்னது? கர்த்தருக்கு உரிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். எது மரியாதை? இப்போ ஒரு ஆசிரியர் வராரு, நம்ம தலைமை பாஸ்டர் வராங்க, உடனே என்ன பண்ணுறோம்? எந்திரிச்சு நின்று ஐயா பிரைஸ் லார்ட் சொல்கிறோமா? அதுதான் ஒரு மரியாதை. ஒரு பெரியவர்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சார், வணக்கம் ஐயா சொல்கிறோம்ல, கிவிங் த ரெஸ்பெக்ட், அதுதான் மரியாதை. அதே மாதிரி அவங்க இருக்கனால இப்போ நம்ம பேச வேணாம், அவங்க செய்யட்டு நம்ம ஒதுங்கி நிற்போம். ஏன்? அது ஒரு மரியாதை. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி வச்சுக்கணும்? கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறவனுக்கு ஞானம் உண்டாகிறது. ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனத்தை நீங்கள் கூட வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேவனுடைய ஞானம் என்பது என்ன? ஆமென். இப்போ மேலே சொல்லப்பட்டதை பாருங்க. ஞானமானது எப்படிப்பட்டதா சொல்லுங்க? சுத்தமானது, சமாதானமானது. இந்த 3 மட்டுமே வச்சுக்கலாமே. அப்போ ஞானம்னா அதில் என்னென்ன இருக்குது பாருங்க. முதல்ல சுத்தம் இருக்குது. சுத்தம்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா,
தெளிவு, கிளாரிட்டி. இப்போ கலங்கின தண்ணியை நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் தெளிந்த தண்ணினா மேலேருந்து பார்த்தாலும் கீழே ஒரு கல் இருக்குது, ஒரு காசு கிடக்குது, கிளியர். அப்போ ஆண்டவர் ஞானத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா மன தெளிவு, ஒரு சுத்தம், கலப்படம் இல்லாதது. அடுத்தது என்னங்க? சமாதானத்துக்கு. ஞானம்னா என்னையவா அப்படி பேசுன இரு உன்னை எங்கே வச்சு கவுக்குறேன் பாரு, அது ஞானம் இல்லை. அது என்ன ஞானம் தெரியுமா? அதுவும் ஞானம்தான், கீழே வருது. லௌகீக ஞானம். லௌகீகம்னா உலகம்னு அர்த்தம். உலக ஞானத்தில் சூதுவாது இருக்கும். உலக ஞானத்தில் என்னங்க இருக்கும்? சூதுவாது. அப்படின்னா ஒருத்தனை ஏமாத்துறது எப்படி? இப்படி சொன்னால் அவன் அப்படி சொல்லுவான், இல்லாட்டி இப்படி சொல்லி அதை கேட்கணும். இதெல்லாம் வந்து உலக ஞானம். ஆனால் ஆண்டோடைய ஞானம் சமாதானத்துக்கு ஏதுவானது. சண்டையை முற்றுறதோ பிரச்சனை பண்ணுறதோ இல்லை, சமாதானத்துக்கு ஏதுவானது, சுத்தமானது, உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசாது. அப்புறம் சாந்தம்னா நான் ஏற்கனவே வந்து நம்ம சர்ச்சில் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும் பொழுது சாந்தத்தில் 3 அர்த்தம் நான் சொல்லியிருக்கிறேன். எதெல்லாம் சாந்தம்னு 3 குறிப்பு சொல்லியிருக்கிறேன். அதனால் பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களை உள்ளது ஞானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது சரி, இப்போ இந்த 3ஐயும் தொகுத்து, அதாவது என்னென்ன சொன்னேன்? சுத்தம், சமாதானம், சாந்தம். இது 3ஐயும் தொகுத்து ஒரே வார்த்தையில் சொல்ல போகிறோம்னா கிறிஸ்துவை போல வாழ்தல். ஒரு அல்லேலூயா. இதுக்கு சிறந்த உதாரணம் யார்? மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் தான் இந்த 3ஐயும் உடையவராக இருந்தார். 3வது இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஞானங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு நீதியாகவும், இது கொஞ்சம் அப்படியே எழுதிக்கிங்க, கவனிச்சுங்க. நீதியாகவும் திறமையாகவும் வாழுது. இது ரெண்டுமே முக்கியம். என்ன சொல்லுங்க? நீதியாகவும் திறமையாகவும் வாழ். இன்னைக்கு நிறைய பேருக்கு உண்மையாக இருப்பாங்க. நான் உண்மையாக இருக்கிறேன், நான் எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்கிறேன், அது நல்லது. ஆனால் அது மட்டும் பத்தாது. அதோடு கூட என்ன செய்யணுங்க? திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ பாபிலோன் அரசாங்கத்தில் நிறைய வாலிபர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் தான் தானியேல். யாரெல்லாம்? ஷாத்ராக்கு, ஆபேத்நேகோ, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ரைட்டா? அது நடுவில் தானியேல் மட்டும் நம்பர் 1 வந்தார். அதுக்கு என்ன காரணம்? அது பைபிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 வாலிபர்களுக்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்களேன், படிங்களேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க இந்த 4 பேரையும் மற்றவர்களை விட ஆண்டவர் சாமர்த்தியத்திலையும் ஞானத்திலையும் வேற என்ன போட்டிருக்குது? எழுத்திலும் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். மற்றவர்களை விட இந்த 4 பேரும் பெட்டரா இருந்ததுனால தான் அந்த அரசவை, அந்த அரசன் இந்த 4 பேர் என்ன பண்றான்? சூஸ் பண்றான். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லைன்னா ஏன் வேலை இல்லை? சில நேரம் அது சாபங்களாக இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணால் அது உடையும். சில நேரம் வந்து அவங்க அப்படி அறியாமை, அதாவது எங்கே போய் அப்ரோச் பண்ணுமோ அங்கே பண்ணாமல் வேற எங்கேயாவது போய் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது அறியாமை. ஆனால் பல நேரங்களில் சரியான இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா மற்றவங்களை விட அவங்க திறமையில் என்னவா இருக்கிறாங்க? குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். திறமையை வளர்த்து கொண்டா நீங்கள் மேலேயே இருக்கலாம். ஒரு அல்லேலூயா. ஆனால் அந்த திறமையில் சுத்தம் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மற்றவனை மாதிரி லௌகீக ஞானம் நமக்கு இருக்கக்கூடாது, தேவ ஞானம் இருக்கணும். உலக ஞானத்தில் கலப்படம் இருக்குது, உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது. தேவ ஞானத்தில் என்னென்ன இருக்குதுங்க? சுத்தம், சமாதானம், சாந்தம். ஒரு அல்லேலூயா. அப்போ திறமையை வளர்த்து கொள்றதுக்கு ஜெபம் பண்ணும். ஃபஸ்ட்டு இட் இஸ் மஸ்ட். ஆண்டவரே எனக்கு நல்ல திறமையை தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வளர்த்து கொள்ளணும் திறமையை. சொல்லுங்கள், திறமையை. அவ்வளோதான். வளர்த்துக்கிட்டா ஞானம் உண்டாகும். ஒரு ஆமேன்.
அதுக்கு அடுத்தது இந்த ஞானத்தை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே ஞானமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24 1 கொரிந்தியர் 1:24 இயேசு கிறிஸ்துவே என்னவா இருக்கிறாரு? ஆமே. அந்த இதில் இப்படி வரும், தேவனால் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்கிள் சொன்ன ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம ஞானத்தில் சிறந்து விளங்குவோம். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு உதவி சொல்லி முடிக்கிறேன். ஞானம்னா என்னென்ன சொன்னேன் முதல்ல சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம். ரெண்டாவது என்னங்க? சுத்தம், சமாதானம், சாந்தமே ஞானம். மூணாவது என்னது? நீதியாகவும் திறமையாகவும் வாழ்வது ஞானம். அது சிம்பிளா சொல்லணும்னா என்னது? இயேசுவை போல வாழ்தலே ஞானம், இல்லை இயேசுவோடு வாழ்வதே ஞானம். இப்போ இந்த ஞானத்துக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஜெபிக்கணும். சபையில் நம்ம ஜெபிக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுவோம்பா. இந்த காரியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன், புத்தி உள்ளவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுவோமா. ஞானம் உள்ளவன் தன்னுடைய வல்லமை என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்போது என்ன டெவலப் ஆகும்னா உங்கள் லைஃப்பில் மற்றதெல்லாம் டெவலப் ஆகும். ஒரு அல்லேலூயா. ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யார்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளணும்? ஏசப்பாட்டேருந்து. நல்ல பதில். அடுத்தது யார்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளணும்? ஏற்கனவே லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறி. பவருங்கிறது நம்ம இந்த சர்ச்சில் வந்து கை நீட்டி பேய் நோயை துரத்து அந்த பவரை நான் சொல்லலை. உங்கள் லைஃபே என்ன ஆயிரும்? உங்களை ஒரு லீடர்ஷிப்பில் கொண்டு போயிடும். இவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு உதவி கிடைக்கும், ஒரு அன்பு கிடைக்கும், ஒரு ஆலோசனை கிடைக்கும்னு நம்ம ஒரு காந்த மாதிரி மாறிடுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் அதுவும் டைம் தான். நீங்கள் 24 hours அவைலபிள்ட்டா நல்லா தலையில் ஏறி மிளகா தான் அரைப்பாங்க. எதையுமே ஒரு டைம் போங்க, இத்தனை மணிக்கு இந்த மதியானம் 12:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார பிரியாணி கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவிட்டு பேக் பண்ணிடுவாங்கங்கிறத ஒரு 3 மாதம் ஒரு கடையில் செஞ்சுட்டாங்க. அப்புறம் 4வது மாதம் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அந்த டைமுக்கு போயிரு, அந்த டைமுக்கு ஏன் அதுக்கப்புறம் சட்டையை கழுவிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. பழகிடுறாங்க மக்கள். நம்ம ஒரு டைமை கொடுத்து பழக்கலைன்னா எப்போ போனாலும் அல்லேலூயா தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? நல்ல தலையில் மிளகா அரைச்சி நல்லா சாந்து வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அப்போ வி நீட் டு ப்ராக்டிஸ். 2026 உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு உங்கள் வயசுக்கு, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு, உங்கள் பர்சனலுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க. ஒருவேளை நான் சொல்லிட்டேன், இதில் இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா இதை குறித்து நீங்கள் பாஸ்டர்கிட்ட பெரியவங்கள்ட்ட பேசி அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இயேசுக்காக எழும்புங்க. எத்தனை பேர் இன்றைக்கி பிரயோஜனப்பட்டீங்க? அப்போ இயேசுக்காட்ட ஞானத்தை கேட்போமா? ஹல்லேலூயா. இதை மட்டும் நம்ம சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 1:24 படி, தேவனே எங்களுக்கு உள்ளே அனுப்பியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, இயேசுவினாலே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் உண்டாயிருக்கிறது. அதை பயன்படுத்த போகிறோம். எங்களை வழி நடத்துங்க, எங்களை போஷிங்க ஏசப்பா, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமென். ஆண்டவரே, கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஞானத்தில் அவங்க வளர்ந்து வல்லமையான காரியங்களை உமக்காக செய்ய கர்த்தர் ஆசீர்வதியும். அதே போல சபையில் பாரத்தை சுமக்கிற ஆண்டவரே அப்பா, நல்ல ஆண்டவரே ஆத்துமாக்கள் எங்களுக்கு தாங்க, பிரயோஜனமானவர்களை தாங்க, கிருபை உள்ளவர்களை தாங்க, கீழ்ப்படுதல் உள்ளவங்களை தாங்க, உண்மை உள்ளவங்களை தாங்க, பக்திமான்களை தாங்க. குடும்பம் குடும்பமாக வரட்டும். வந்திருக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய இன்றைய தேவை என்னவோ அதை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. லீமா ராபா நாகாமானா சங்கராபா, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.